ஹாய் எவ்ரிவன். இந்த ஒரு உலகத்துல தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெம்பிள் கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆகட்டும் அண்ட் மிஸ்டரி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப மர்மங்களாக பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சு. உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா சொல்ல போறேன். நான் உங்க இன்ஃபார்மர் திஸ் ஐடி ஸ்குவாட். ஸோ ஷாஜகான் இவருக்கு டோட்டலா 6 மனைவிகள். அதுல 2வது கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மும்தாஜ். சோ இந்த ஒரு மும்தாஜ் இந்த ஒரு பொண்ணுக்காக தான் நம்ம ஷாஜகான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாஜ்மஹாலை மிக பெருசா பலாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற மருமகள் ஸ்டோரியில என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். சோ டோட்டலா 6 மனைவிகள். 2வது மனைவி இவங்க சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா கண்ட உடனே காதல் அப்படின்னு சொல்லணும். சோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஷாஜகான். டக்குன்னு வந்து பார்த்த உடனே பாத்தீங்கன்னா புடிச்சு போயிடுது. அண்ட் 2 வீட்லயும் சொல்றாங்க, 2 வீட்லயும் ஓகே ஆகுது, நிச்சயம் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. பட் ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் கல்யாணம் ஆகுது. அண்ட் இப்படி இருக்கிற ஒரு டைம்ல மேரேஜ்ல ஆகி முடிச்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஷாஜகான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு 14 குழந்தையில 14வது இருக்கக்கூடியது ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். மீதி 13 எல்லாமே பசங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ டெல்லியில மேரேஜ் ஆகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 13 குழந்தைய டெல்லியிலேயே பெற்றுக்கிறாங்க. அண்ட் 14வது ஒரு பொண்ணு பிறக்குது இல்லையா. சோ இந்த ஒரு டைம்ல இவங்க டெல்லியில இல்ல. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு மன்னர். ஏன்னா பக்கத்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒரு போருக்காக மும்தாஜ் ஆகட்டும் ஷாஜகான் ஆகட்டும், சோ மும்தாஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸுக்கு போன உடனேயே அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போர் தொடுத்துட்டு இருக்காங்க எனிமிஸ் எல்லாம். சரி இவர் ஒரு மன்னன் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறாரு. என் மன்னன் 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போரையும் அடிக்கிறாங்க, துவைக்கிறாங்க. சோ ஜெயிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு போர் நடக்குச்சுன்னா அந்த காலத்துல ஜஸ்ட் 1 மாசம் 2 நாள் 3 நாள் அப்படிலாம் நடக்காதாமா. நடந்தா வந்து பாத்தீங்கன்னா 5-6 மாசம் 7-8 மாசம் ஒரு வருஷ கணக்குல அவ்வளவு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சோ மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்படி போர் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஒரு மும்தாஜ் வந்து பாத்தீங்கன்னா 14வது பொண்ணு, அதாவது இந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல குழந்தைய வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வலி எடுக்குது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போர் தோத்துட்டு இருக்காரு. அண்ட் இவங்க இங்க கதறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 35 மணி நேரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படியே வலி தாங்க முடியாம பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. அந்த ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணி காதலிச்ச ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜும் செத்து போறாங்க. மிகப்பெரிய ஒரு சேட்னஸ் நியூஸா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமைது. ஏன்னா அந்த ஒரு பொதுமக்கள் ஆகட்டும், அங்க இருக்கிற மன்னர்களுக்குள்ள இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வியந்து போறாங்க. மன்னனுக்கு தெரியாது, ஏன்னா அங்க போர் தொடுத்துட்டு இருக்காங்க. வந்த உடனே இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாதிரி ஆறாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி அவ்வளவு ஒரு அன்பை செலுத்தி ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியந்து போய் உடைஞ்சு போய் நிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு போர் எண்டிங்லயே இந்த ஒரு பொறுப்பெல்லாம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கொடுத்துட்டு, சோ இந்த ஒரு பாடி இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாடியை அங்கேயே பாத்தீங்கன்னா புதைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு பாடி ஒரு வருஷம் அந்த ஒரு இடத்துல இருக்கப்படுது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவர் இருக்கார் இல்லையா ஷாஜகான், வழி தாங்க முடியாம பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாரு. சோ இந்த ஒரு போரை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிடுறாரு. அந்த 14 பசங்க அவுட்டோர் எல்லா வெளியில போயிட்டாங்க. சோ அங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ ரொம்ப 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 ஒட்டிஞ்சு போன இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு 7-8 மாசம் இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப அப்படியே மென்டல் மாதிரி ஆயிடுறாரு. அதையே யோசிச்சுக்கிட்டு அண்ட் பாத்தீங்கன்னா சாப்பிடாம உடம்புல இழைச்சு போகுது, சோ நிறைச்ச முடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு இதாயிடுறாரு. அண்ட் எகைன் ஊருக்குள்ள வரப்ப ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை கொண்டு வராங்க. அதாவது சோ பாக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பையன் பாக்கிறதுக்கு 10 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி ரொம்ப கிழமை அது மாதிரி சைஸ்ல இருக்காங்க. சோ பார்த்த உடனே எல்லாம் வியந்து போய் பாக்குற இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ரிட்டர்ன் என்ட்ராரு. அண்ட் அந்த ஒரு வாலி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு புதைக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடி, அதாவது மும்தாஜோடைய பாடியை ஒரு தங்க போட்டியில போட்டு புதைச்சு வச்சிருக்கப்படுது. சோ ஒரு வருஷம் கழிச்சு அதை பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த ஒரு 13 பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டுக்குள்ள அப்பா கூட தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஷாஜகான் என்ன பண்றாரு அப்படின்னா
டக்குன்னு உள்ள வந்தோடனே ஒரு கட்டளை விடுறாரு. அதாவது, தம்பி இங்க வா. அந்த ஒரு 13வதுல 4வது இருக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு, நீ இங்க வா, நம்ம அம்மாவை கொண்டு போய் டெல்லிக்கு எடுத்துட்டு போ. இது பாத்தீங்கன்னா நம்ம அம்மா இருக்கு, அதாவது அம்மா இருந்த நாடு கிடையாது. சோ இங்க ஒரு புதைக்கிறதுக்கும் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. நம்ம பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு இவங்க ஒரு குதிரையாகட்டும், சோ அந்த ஒரு இதுல வச்சு பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாரு. சோ இவங்க பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிடுறாங்க. அண்ட் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு டெல்லி, அதாவது இந்த டெட் பாக்ஸ் தூக்கிட்டு நம்ம டெல்லிக்கு அந்த ஒரு பையனும் போயிடறான் அப்படின்னு சொல்லணும். சோ அதுக்கப்புறம் ஷாஜகான் அந்த ஒரு வாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அங்க பேசி முடிச்சுட்டு சோ எகைன் பாத்தீங்கன்னா டெல்லிக்குள்ள என்ட்ராரு. சொந்த ஊரான டெல்லிக்குள்ள வந்த உடனே யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டெட் பாக்ஸ அங்கேயே பாத்தீங்கன்னா சில நாட்கள், சில மாதங்கள் அது புதைக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு தாஜ்மஹாலை கட்டலாம்னு சொல்லிட்டு ஷாஜகான் பயங்கரமா பிளான் பண்றாரு. இந்த ஒரு தாஜ்மஹாலோடைய குரோஸ் கணக்குல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, ஏன்னா இவர்கிட்ட இல்லாத தங்கமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆள்ல ஒரு கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதெல்லாம் செலவு பண்ணி பயங்கரமா கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பொதுமக்களாகட்டும், சோ பீப்புள் ஆகட்டும், எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா கட்டியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு 10,000 யானை யூஸ் பண்ணி அந்த ஒரு கட்டைகள் ஆகட்டும், அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கல் ஆகட்டும், உலகத்துல எங்க எந்தோ மூலையில் இருக்கிற எல்லாத்தையுமே இவ்வளவு காசு செலவு பண்ணி கொண்டு வந்து கட்டியிருக்காரு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு இல்ல. 22 வருஷம் கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு பெருசா ஒண்ணு. இன்றளவுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பீரமா நின்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கல்லுமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல 22 வருஷம் இந்த ஒரு டெட் பாடி எங்க தாங்க போகுது. சோ அதுக்காக ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சோ இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு தாஜ்மஹாலும் கட்டப்படுது. அண்ட் இந்த ஒரு பாடி ஆல்சோ பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்லயும் அண்ட் அந்த ஒரு 13 பசங்களும் சுத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம மன்னர் ஷாஜகான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு துக்கத்திலேயே ஒரு நாள் கொஞ்ச நாள் அப்படியே சுத்தி நிற்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வருது. ஷாஜகானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தன்னோட 13வது இருக்கக்கூடிய ஒரு பையன், அதாவது யார் அப்படின்னா அவுரங்கசீப். சோ இவர் பாத்தீங்கன்னா டக்குன்னு யோசிக்கிறாரு, என்னடா இவன் பாத்தீங்கன்னா வரான் போறான், இது மாதிரி லவ் பண்ணிட்டு நல்லா இருக்கிறங்காட்டி அங்க இங்க கொண்டு வந்து இன்னும் இதெல்லாம் கட்டியிருக்கான், எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய ஆளு, எதுக்காக இப்படி பண்ணுங்கிறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்ப அவுரங்கசீப்புக்கு மிகப்பெரிய ஒரு யோசனை வருது. அதாவது ஷாஜகான் இவரை கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு சிறையில் அடிச்சிடலாம். டக்குன்னு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல கொண்டு போறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையில அடைச்சிடறாங்க. அந்த ஒரு தாஜ்மஹால் கீழே மிகப்பெரிய நிறைய சிறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல அதுல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அந்த ஒரு சிறையில பாத்தீங்கன்னா அடைச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மன்னர்களாகட்டும், சோ அவர் மன்னர் இல்லையா, சோ அடைச்சிட்டு போயிடறாரு. அண்ட் அங்க வெளியே போன உடனே இவருக்கு இருக்க, அதாவது ஷாஜகான் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டு அந்த ஒரு ஆட்சியை இவரு கைப்பற்றிருக்காரு. சோ அவுரங்கசீப் இவரு பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த ஒரு குகையிலே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு டனல் மூலியமா மேல வராரு. சோ இந்த ஒரு அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றிட்டாரு. அண்ட் இந்த ஒரு டனல்குள்ள வந்தவோட பாக்குறாரு ஷாஜகான். ரொம்ப ரொம்ப பார்த்து வருத்தப்படுறாரு. தன்னோட காதல் கதையாகட்டும், சோ உள்ள புதைக்கப்பட்டிருக்கிற மும்தாஜோடைய பாடி ஆகட்டும், சோ எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஏன்னா ட்ரூ லவ் இல்லையா, சோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்காது. பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்கிற அந்த இடத்துல. அண்ட் அந்த ஒரு வயசான இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா ஒரு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து நிற்கிறாரு. சோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவருமே இறந்து போயிடறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு இறந்து போன பாடிய ஷாஜகானோட பாடிய சோ அவுரங்கசீப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாஜ்மஹாலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கு இல்லையா சமாதி, அதாவது நம்ம மும்தாஜோடைய சமாதி, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சமாதியா பாத்தீங்கன்னா நம்ம அவுரங்கசீப் ஆகட்டும், சோ இவங்க மக்கள் ஆகட்டும், சோ எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு தாஜ்மஹாலுடைய பின்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இங்க சென்டர் பாயிண்ட் அப்படி இங்க இருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு திட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவருடைய பாடி, அதாவது ஷாஜகானுடைய பாடியை அந்த ஒரு பாக்ஸ்ல போட்டு இன்றளவுமே போனா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ நான் இன்றளவு போனது கிடையாது. மேபி அவங்க பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு கதை அப்படிதான் சொல்லணும். ஒரு ட்ரூ லவ்வுக்காக தன்னோட மனைவி இப்படி இறந்துட்டாலே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னதான் 6 மனைவினாலுமே இவங்க செத்துக்கு அப்புறம் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனா என்னதான் இப்படி எத்தனை கல்யாணம் பண்ணாலுமே மிகப்பெரிய ஒரு ட்ரூ லவ் பண்ண ஒரு 2வது கல்யாணம்னா நம்ம மும்தாஜ் தான். சோ மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இதுதாங்க இந்த ஒரு தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்க பின்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரி இதுதான். சரி, இந்த ஒரு தாஜ்மஹால் கீழே கொகையெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, லெட்ஸ் பை, லவ் யூ.